நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் ஃபைல்ஸ் எல்லாம் எங்க? இங்க தாங்க இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன். சரியா? பா. ஃபைல் எடுத்துட்டீங்களா? போயிட்டாரா? என்கிட்ட சொல்லாம போக மாட்டாரே. கிளம்பிட்டீங்களா? போயிட்டே தான் இருக்கேன். என்ன பார்க்கறதுக்கு தான் இப்போ உனக்கு டைமே இல்லையே. என்கிட்ட சொல்லாம போக மாட்டீங்களே. சொல்றதுக்கு முதல்ல நீ என் கூட இருக்கணும்ல. எனக்கு இப்ப வேலை இருக்கு. மனு, நீ இன்னும் கிளம்பலையா? முன்னாடி மாதிரிலாம் இப்ப சீக்கிரமா கிளம்ப முடியாதுல்ல. கிளம்ப முடியாத அளவுக்கு என்ன நடந்துச்சு? அஞ்சனாவுக்கு தான் எதுக்குமே டைம் இல்லையே. ஏண்டா அப்படி சொல்லிட்டு இருக்க? அவ எப்பவும் பின்னாடியே தானடா சுத்திட்டு இருப்பா. அவளுக்கு தான் புதுசா இப்போ ஒரு செட்டு வந்துருச்சு. அது பின்னாடி சுத்துறா. அணுவை பத்தி சொல்றியா? நான் அணுவை அனாதையெல்லாம் விட சொல்ல. நாம ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளவுதானே. அதுக்காக நம்ம கூடவே தங்க வைக்கணுமா என்ன? எனக்கு நீ சொல்றது புரியல. அவளை ஏதாவது போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பலாம். வேணும்னா ஊட்டி ஸ்கூல்லயே சேர்த்துடலாம். அங்க அவன் நல்லபடியா வளருவாள்ல. அனு ஓடாத. மெதுவா மெதுவா ஸ்டெப்ஸ்ல மெதுவா இறங்கணும். சரியா? ஹாய் பாட்டி. வா வா வா. என்னடா செல்லக்குட்டி? நீ காலையில பால் குடிச்சியா? இனிமேதான் குடிக்க போறேன். அப்பா ஏன் சொல்லாமலே வந்துட்டாங்க? அனு, யாரையும் தொல்லை பண்ண கூடாது. வா, பால் சாப்பிடலாம். என்னடா மனு? இந்த குழந்தை தாமா பிரச்சனை. இத பாரு, அஞ்சனாவால அணு இல்லாம இருக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒன்னாகிறதுக்கு காரணமே அந்த குழந்தை தான். அப்பாவை பத்தியும் அம்மாவை பத்தியும் எல்லா ரகசியத்தையும் அந்த குழந்தை சொல்லிட்டா. அது அப்படி அனாதையா விட முடியாது. அப்படி ஆக்கணும் நான் சொல்லவே இல்லையே. அனு பாப்பா இந்த வீட்ல தான் வளரணும். அவளுக்கு உரிமையான வீடு இது. அதாவது நான் அவளை தத்தெடுக்க போறேன். என்னங்க, நான் யுத்தத்துக்கு கிளம்பிட்டேன். உங்களை அநியாயமா கொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம மகனையும் கண்டுபிடிக்கணும். உங்க நினைவிடத்துக்கு போய் விளக்கேத்திட்டு தான் கிளம்புவேன். எனக்கு துணையா இருங்க.
ஐ எம் நாட் யுவர் அம்மம்மா, ஓகே? பிரதிபா பாட்டிமா, நான் பிரதீபா அம்மம்மா இல்ல. என்னை ஏமாத்த பார்க்காதீங்க. எங்க போறீங்க? ஃபேன்சி ட்ரெஸ்ஸா? இவ என்ன ஒரு வழியாக்காம விட மாட்டா. அனு பாப்பா, அம்மம்மா ஒரு இடம் வரைக்கும் போறேன். யார்கிட்டயாவது சொல்லுவியா? சொல்லணுமா? ஐயோ, சொல்லக்கூடாது. அஞ்சு அம்மா கிட்ட சொல்லலாமா? வேண்டாம், நான் வந்துட்டு அப்புறமா சொல்றேன். ஓகே. ஓகே. யாரு? யாருமா நீங்க? யாருமா? After the petition of conservation, I came to conclusion like matriculation examination, which is the great honorization to mutualization. Open the gate. Okay, bye. பிரதீபா மேடம் எப்படி இருக்காங்க? இனிமே அவங்களால நடக்கவே முடியாதா? நடக்க வைக்கணும். நல்ல ஹாஸ்பிட்டலா பார்க்கணும். நாம அப்படி விட்டுற முடியாது இல்லையா? ஆயுர்வேத மருத்துவம் பார்த்துருக்கலாம்ல? எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. டாக்டர் கங்காதரன்ட்ட பேசி பார்த்தீங்களா? அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லைல்லங்க. பார்க்கலாம். சந்திரன், வண்டி நிப்பாட்டுங்க. நீ முத்து தானே? ஆமாமா. இப்ப எங்க இருக்க? இங்க பக்கத்துல ஒரு காலனில இருக்கம்மா. தனியாவா? பொண்டாட்டியோட இருக்கம்மா. ஏய், நீ செத்து போயிட்டங்கிறது தான் போலீஸ் ரெக்கார்டு. இப்படி ஃப்ரீயா சுத்திட்டு இருக்க? 22 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எப்படிமா மறைஞ்சு வாழறது? சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. முத்து, உனக்கு தெரியும்ல, கிருஷ்ணதாஸ் இறந்ததுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கு. உன்னை மறைஞ்சுதானே நான் வாழ சொன்னேன். நீ செத்து போயிட்டதா தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுமா, ஆனா பசியார பணம் வேணும்ல. நீ வீட்டுக்கு வா, நான் பணம் தரேன். ஆட்கள் அதிகமா இருக்கிற இடத்துல சுத்தாத. இந்தா, இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. இங்க இருந்து போ. போ. யாருங்க மேடம்? அது கம்பெனில வேலை பார்த்த பழைய டிரைவர். நடுவுல உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. அதான் வேலைக்கு வரதில்ல. இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காராம். அதான் என் கையில இருக்கிற பணத்தை கொடுத்தேன். இன்னும் தேவைன்னா வீட்டுக்கு வர சொன்னேன். 4 பேருக்கு நல்லது பண்றவங்களுக்கு நல்லதே நடக்கும்.
அதுக்குள்ள இருக்கிறது என் கணவரோட நினைவு மண்டபம். சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ண எனக்கு உதவுறீங்களா? பண்றேன் மேடம். ம். வாங்க. முடிச்சிட்டேன் மேடம். நான் அங்க வெயிட் பண்றேன். ம். என்னங்க, எனக்கு இப்போ நல்ல குணம் ஆயிடுச்சு. இனி விசாரணை ஆரம்பிக்க போறேன். இங்க வந்து விளக்கேத்திட்டு தான் நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க எனக்கு துணையா இருப்பீங்கன்னு தெரியும். நம்ம பையனையும் கண்டுபிடிக்கணும். பிரதாப் அண்ணன் இறந்ததும் மர்மமாவே இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிரிது, என்னங்க? வா. நான் உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். வா. வெறும் 5 வருஷம் மட்டும்தான் உன்னோட ஆழ்ந்த அன்பை நான் அனுபவிச்சேன். அந்த 5 வருஷத்தை 5000 வருஷமா தான் நான் பாக்குறேங்க. ஊர்லயே முக்கியமான விஐபி கிருஷ்ணதாஸ். தள்ளி நின்னு பார்க்க கூட எனக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் எனக்கு உங்க மனசுலயே இடம் கொடுத்தீங்கல்ல. உன்னோட டான்ஸ் இன்னும் என்னோட கண்ணுக்குள்ளேயே இருக்குது. உன்னோட சிரிப்பு இன்னும் என்னோட நெஞ்சுக்குள்ளேயே இருக்குது. உன்னோட அன்பு அதுதான் எனக்கு ஆக்சிஜன். நான் எப்பவுமே ஆசைப்பட்டதும் எனக்கு கிடைக்காம போனதும் ஒன்னே ஒண்ணுதாங்க. அது என்ன? சின்ன சின்ன சண்டை. அதுக்கு நீங்க இடமே கொடுக்கல. எனக்கு சண்டை போடவே தோணல. நான் அந்த அளவுக்கு உன்னை நேசிச்சேன். உன் மகத்தை நான் எப்பவும் மறந்துடக்கூடாதுன்னு எனக்குள்ள நானே சபதம் எடுத்துக்கிட்டேன். நமக்குள்ள இருந்த அன்பை பார்த்து கடவுளே பொறாமப்பட்டுட்டாரு. ஆனா உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சது அந்த கடவுள் கிடையாதுங்க.
நம்மள ஏமாத்திட்டாங்க. அதுக்கான தண்டனையை கொடுக்கணும். அதுக்கு தான் நான் இப்போ கிளம்பிருக்கேன். நம்ம மகனை நீ கண்டுபிடிக்கணும். அவன் உயிரோட இருக்கானாங்க? இருப்பம்மா, எப்பவும் உறுதுணையா அவன் உன் கூடவே தான் இருப்பான். அவனை கண்டுபிடிக்கணுங்க. நான் ஏன் இந்த வேஷத்துல வந்திருக்கேன்னு தெரியுமா? புலன் விசாரணை. நீ இப்போ எங்கால மாறிட்ட. தேங்க்யூ. இதோ உன் டிரைவர் வந்துட்டாரு. நான் முதல்ல போய் நம்ம அட்வொகேட்ஸ பார்க்கணுங்க. நம்ம கம்பெனியோட லீகல் அட்வைசரா? மேடம் போலாமா? சரி, நீ கிளம்பு. போயிட்டு வரேன். நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? யார்கிட்டயும் இல்ல. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மேடம், நீ போய் என் ரூம்ல சிஸ்டம் கொஞ்சம் ஆன் பண்ணு. எதிர்கால ஜாதக பலன். உங்கள் சொத்துக்களை இழப்பீர்கள், நிம்மதி இழப்பீர்கள். எதிரிகளை அறிந்து கொண்டால் தொல்லை குறையும். இப்படி ஒரு மெசேஜ் எனக்கு யார் அனுப்பியிருப்பா? கால் பண்ணி பார்க்கலாம். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மே கம் இன்? வாங்க ராஜீவண்ணா, உட்காருங்க. தேங்க் யூ. டீ குடிக்கிறீங்களாண்ணா? நோ தேங்க்ஸ். சோலார் காரோட ப்ரொடக்ஷன் கான்ட்ராக்டை சாயங்காலம் சைன் பண்ணி ஆகணும். அமெரிக்கன் டீம் இன்னைக்கு ஈவினிங் வந்துருவாங்க. அக்ரிமெண்ட் விஷயத்தை எல்லாம் நீங்க பாத்துட்டீங்களா? பார்த்துட்டேன். ஆனால் நாம கான்ட்ராக்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணால் டேமேஜ் ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அது எல்லா அக்ரிமெண்ட்லயும் இருக்கும்ல? ஆமா. ராஜீவண்ணா, எனக்கு இப்போ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சொத்துக்களை எல்லாம் இழப்பீங்க, நிம்மதி இழப்பீங்க, உங்க பகையாளி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு போட்டிருக்கு. யார் இது? எனக்கு தெரியல. நான் திரும்ப கால் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இது மட்டும் விஷயம் இல்ல,
இன்னைக்கு இன்னொரு விஷயமும் நடந்தது. நான் வர வழியில அந்த முத்துவை நான் பார்த்தேன். ரொம்ப வயசாயிடுச்சு அவனுக்கு. எந்த முத்து? நம்ம கம்பெனியோட பழைய டிரைவர். ஓ, அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல லாரி ஓட்டுன ஆளு. அந்த ஆள் மிஸ்ஸிங்ல? போலீஸ் எஃப்ஐஆர்ல அவன் இறந்ததா தான் இருக்கு. பாடி கிடைக்காம எப்படி செத்துட்டதா எஃப்ஐஆர் போட முடியும்? அவனுக்கு பதிலா வேற டெட் பாடியை காட்டி அன்னைக்கு கேஸ முடிச்சிட்டோம். ஆனா அவன் இப்ப உயிரோட சுத்திட்டு இருக்கான். 22 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுனால அவனை யாருக்கும் அடையாளம் தெரியாதுன்னு சொல்றான். ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. இது எதுவுமே சத்தியமா எனக்கு தெரியாதுல்ல. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே யார் அதெல்லாம் நோண்டி பார்க்க போறா? அப்படி ஒருத்தர் வந்தா அது பிரதிபாவத்தானே இருக்கணும். இப்ப இருக்கிற நிலைமையில அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எதுக்கும் அந்த முத்துக்கிட்ட கொஞ்சம் மறைஞ்சே வாழ சொல்லுமா. அப்புறம் நாளைக்கு விஷயத்தை மறந்துடாத, கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். சரி சரி, நான் வரேன். நீங்க பிரதிபாவோட சிஸ்டரா? இல்ல சார், பிரதீபா கிருஷ்ணதாஸ் தான். ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 22 இயர்ஸ், கிரேட் ரிட்டர்ன். இது ஒரு மிராக்கிள் சார். இப்படி வந்து நிப்பன்னு நானே எதிர்பார்க்கல. கோர்ட்டுக்கா சார் போறீங்க? இல்ல இல்ல, முதல்ல ஆபீஸ்க்கு போகணும். ஆஃப்டர்நூன் கேஸ் தான் இன்னைக்கு நான் அட்டெண்ட் பண்ண போறேன். மத்தத என் ஜூனியர்ஸ் பாத்துப்பாங்க. ஐ எம் சாரி, ஒரு மிராக்கிள் வந்து என் முன்னாடி நின்னப்ப நான் உள்ள கூப்பிடவே மறந்துட்டேன். ஆமா, உங்களுக்கு இப்ப பேச டைம் இருக்கா சார்? டைம் இருக்கு, கம் ஆன். உட்காருங்க. கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் வேணாம் சார். உங்களை இப்படி பார்க்க முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணதாஸ் என்ன ஒரு அட்வொகேட்டா எப்பவுமே பார்த்ததில்ல. பட் as a brother இவ்வளவு சீக்கிரமா போயிடுவார்னு எதிர்பார்க்கல. அததான் இப்ப நானும் விசாரிக்க போறேன். அந்த ஆக்சிடென்ட், அதுக்கு முன்னாடி கார்ப்பரேட் இந்தியாவை அடைய வேண்டாமா? அது அடையிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் இருக்கு. இந்த 22 வருஷமா நீங்க எங்களுக்காக கோர்ட்ல ஃபைல் பண்றீங்கல்ல, அதுக்கு வக்கீல் ஃபீஸ் பல லட்சம் தரணும்னு தெரியும். That doesn't matter. Leave it. கார்ப்பரேட் இந்தியாவை அடையறதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது அவர் சாக காரணமான ஆக்சிடென்ட்டை பத்தி தான். அது ஒரு கொலை முயற்சின்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. அதை நிரூபிக்கணும், தண்டனையும் வாங்கி கொடுக்கணும். மல்லிகாவை தான் சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம் எல்லாம் படல, அதுதான் உண்மை. சட்டப்படி அதை விசாரிக்கணும். ரீஇன்வெஸ்டிகேஷன் வேணும்னா கோர்ட் வழியா மூவ் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதை விட பெட்டரானது விசாரணை வேணும்னு சொல்லி டிஜிபிக்கு லெட்டர் கொடுக்கறது தான். நான் டிராஃப்ட் பண்ணி தரேன். போதும் சார்,
உங்க நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. நான் கிளம்புறேன். சார், என்னால இப்படி நடக்க முடியும்னு யாருக்கும் தெரியாது. அதுவும் மல்லிகாக்கு இப்ப எதுவுமே தெரியக்கூடாது. எனக்கு தெரியும், இந்த ரகசியம் ரொம்ப ரகசியமா இருக்கும். தேங்க்யூ. அட்வொகேட் சார், நான் சொல்றது தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. இமீடியட்டா இந்த கேஸை மூவ் பண்ணி ஆகணும். நான் தான் சொன்னல, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வேணாலும் அட்வொகேட்டை வர வைக்கலாம். ஆமாமா, இதை நாம சீக்கிரமா செஞ்சாகணும். நாளைக்கு நான் உங்க ஆபீஸ்க்கு வரேன். ஆமா, அங்க வச்சு பேசலாம். ஆமா, எதுக்கு மேலேயும் லேட் பண்ணா எல்லாமே கை மீறி போயிடும். நான் திரும்ப கூப்பிடுறேன். வண்டி எடுங்க. சரிங்க. சீக்கிரமா எடுங்க. ஓகே மேடம். ஏய், நில்லு. சந்திரான, சீக்கிரம் கார் எடுங்க. காரை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னங்க மேடம், என்னாச்சு? நீங்க உடனே கார் எடுங்க. சரிங்க மேடம். சீக்கிரம் அந்த காரை ஃபாலோ பண்ணி போங்க. சீக்கிரம் போங்க. அண்ணா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அந்த கார்ல என்ன இருக்கு மேடம்? என்னை ஏமாத்த நினைக்கிற ஒருத்தி அதுல இருக்கா. அவளை கண்டுபிடிக்கணும். ஒரு பொம்பளை அந்த கார்ல ஏறினதை பார்த்தேன். நீங்க முகத்தை பாத்தீங்களா? நான் சரியா கவனிக்கல. நான் நினைக்கிற ஆளான்னு தெரிஞ்சுக்கணும். சந்திரானா, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்க. இன்னும் ஸ்பீடா. மேடம், அந்த காரை காணுமே. சந்திரானா, இனி ஃபாலோ பண்ண வேண்டாம். சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. ஓகேங்க மேடம். நீங்க இந்த குறுக்கு வழியில போயிடுங்க. இதுவும் நம்ம வீட்டுக்கு போற வழி தானே? நீ போ அஞ்சனா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பிரதிபா மேடத்துக்கு ஃபுட் ரெடி பண்ணணும். அத நான் பாத்துக்கிறேன்.
சுஜா இல்லாததுனால அந்த டியூட்டி எனக்கு தான். காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஃபுட்டுக்கு இப்ப டைம் ஆகுது. முன்னாடி மாதிரி நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் இல்லைல்ல. பிரதீபா மேடம் நல்லா நடக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. அந்த கனவு பலிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனா மல்லிகா மேடத்துக்கு அது பிடிக்கலையோன்னு எனக்கு தோணுது. அப்படின்னு யார் சொன்னா? அந்த மாதிரினா அமெரிக்காக்கு அனுப்புவாங்களா? அப்ப நான் வழியில பார்த்தது பிரதீபா தான். என்ன அவ முட்டாளாக்கணும்னு பாக்குறா. இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னம்மா? நீ பிரதீபாவை வேற எங்கேயாவது உட்கார வச்சிருக்கியா? ரூம்ல தான் இருப்பாங்க. ரூம்ல இல்லையே. அப்படின்னா சாரதாக்கா தான் எங்கேயாவது அவங்களை உட்கார வச்சிருப்பாங்க. இல்ல, அவ என்ன சோதிச்சு பாக்குறா. பிரதீபாவை நான் உனக்கு காட்டுறேன், வா. அம்மா, என்னம்மா, என்ன ஆச்சு? உனக்கு பிரதீபாவை பார்க்க வேண்டாமா? பிரதீபா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா. அம்மா, பிரதீபா அம்மா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நம்ம உள்ள பார்க்கலாம் வாங்க. நான் தான் சொல்றேன்ல, இங்கேயே நாம நிக்கலாம். இந்த கேட்டை தாண்டி தான் அவ வந்தாகணும். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவ என்னையே ஏமாத்த பாக்குறா. அவளை இன்னைக்கு நான் வழியில பார்த்தேன். எழுந்து நடக்க முடியாத அவங்க எப்படி? அதத்தான் ஏன்னு நான் தெரிஞ்சுக்கணும். பிரதீபாவால நடக்க முடியுமா முடியாதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவ இன்னைக்கு வரட்டும். அம்மா, சாரதாக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். வேண்டாம். எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த இடத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன். அம்மா, அம்மா, இங்க வாங்க. இங்க வந்து பாருங்க. அதோ
என்னம்மா? இதோ பாட்டி வராங்க, சீக்கிரம் உட்காருங்க. ஐயோ, எங்க? இப்ப வருவாங்க. ஓ, அனு, நீ இங்க என்ன பண்ற? நான் பாட்டி அம்மா கூட பேசிட்டு இருக்கேன். இல்ல, என்ன பேசிட்டு இருந்த? பாட்டி அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல. ரூம்ல இருந்த பாட்டி அம்மா இங்க எப்படி வந்தாங்க? நடந்தா வந்தாங்க? அது எனக்கு தெரியாது. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. என்ன நீ ஏமாத்த ட்ரை பண்றியோன்னு தோணுது. நீ வெளியில போன மாதிரி இருக்கு. போன வருஷம் தாஸ் அண்ணாவோட நினைவு நாள் அன்னைக்கு அவருடைய சமாதிக்கு போய் எங்களை நீ முட்டாளாக்குன. அந்த கேள்விக்கான பதில் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி இன்னைக்கும் நீ வெளியில போயிட்டு வந்திருக்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி நீ போயிருந்தா இப்படி டிராமா பண்ணி என்னை ஏமாத்தினதுக்கு உன்னை பாராட்டுறேன். உனக்கு என்னோட ஒரு பிக் சல்யூட்டை நான் கொடுக்கறேன். எந்த பொய்யா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா அது வெளிச்சத்துக்கு வரும். அந்த நாள் உன் வாழ்க்கையோட கடைசி நாளா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன ஏமாத்தின ஞாபகம் இருக்குல்ல? உன்னை கையும் களவுமா நான் புடிச்சேன். எழுது எழுது. எனக்கான மரண ஓலைய தானே நீ எழுதிட்டு இருக்க. அப்படியெல்லாம் மல்லிகா சாக மாட்டா. உன்னோட சாவை பார்த்துட்டு தான் எனக்கு சாவு வரும். நான் விட மாட்டேன். என் மேல அன்பா இருந்தா நான் உயிரையே கொடுப்பேன். ஆனா என்னை எதிர்த்தாங்கன்னா அவங்கள அழிச்சே தீருவேன். அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் நீ என்னை ஏமாத்திருக்க. நான் பார்த்தது வேற ஆள் இல்ல. ஆனா அப்படி இருந்தா உனக்கு நல்லது. அமெரிக்கால இருந்து நீ முழுசா குணமாகிதான் வந்திருக்க. அப்படிதான் எனக்கு தோணுது. அப்படி இருந்தா அது ஒரு பெரிய ட்விஸ்ட் தான். ரொம்ப நாளைக்கு உன்னால நடிக்க முடியாது. கால் எப்படி ஆடுதுன்னு பாருங்க. கால் ஆடுனா என்னம்மா? ஏன் பாட்டிமா ஆடலாமா? வாய் பேச முடியாத பாட்டி கிட்ட இதையெல்லாம் ஏமா கேக்குற? நான் தோத்து பின்வாங்கி போறதா நீ நினைக்காத. இந்த மல்லிகா பிரதீபா முன்னாடி என்னைக்குமே தோக்க மாட்டா. அப்படி ஒரு நாள் நிச்சயமா வரவே வராது. ஆமா, ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணீங்களா என்ன? அப்படின்னா உண்மையிலே எனக்கு ஹாப்பி தான். எப்படியாவது நீங்க நடந்தா போதும். கரெக்ட் தானே அனு? ஆமா. சரி, அம்மா தேடுவாங்க, நான் இப்ப வந்துடுறேன்.
காப்பாத்தினதே இந்த செல்ல குட்டி தான். நீ பெரிய புத்திசாலி தான். நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் பாட்டி. பாத்துக்கிறேம்மா. அனுமா, அச்சச்சோ, அஞ்சம்மா கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ சதி திட்டம் போடுறீங்களே. போடுறோமே. எனக்கு தெரியாத என்ன ரகசியம்? ஐயோ, அஞ்சம்மா சும்மா சொன்னேன். அம்மா, நம்ம ரூமுக்கு போலாமா? வா. உங்கள் எதிர்கால ஜாதக பலன். சொத்துக்களை இழக்க நேரிடும், பிரச்சனைகள் வரும். உங்கள் எதிரியை சீக்கிரம் தெரிந்து கொள்வீர்கள். இது அனுப்புனது யாருன்னே தெரியலையே. ஹாய் ஆண்டி. அட வா சோனா. வர வர நீ ஆளே மாறிட்ட. உன்கிட்ட இருக்கிற சேஞ்சஸ் நினைச்சு நீயே ஹாப்பியா ஃபீல் பண்றல? இப்போ பழைய அழகு உன் முகத்துல வந்துருச்சு. உன்னோட காலேஜ் அட்மிஷனும் ஓகே ஆயிடுச்சு. டாடி சொன்னாரு பாஸ்கரோட பையனுக்கு கூட அட்மிஷன் கிடைச்சிருச்சு. இனிமே நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்க. அதுதான் எப்படின்னு தெரியலையே. அட, அவன் பாஸ்கரோட மகன். நல்ல அன்பானவனா, நல்ல பையனாதான் இருப்பான். இருக்கலாம். காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸா பார்த்து செலக்ட் பண்ணணும். அஞ்சனா மாதிரி. அஞ்சனா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுலாம் கஷ்டம் ஆண்டி. அதுவும் கரெக்ட் தான். பிரதீபா ஆண்டி வந்ததுல இருந்து பார்க்கவே இல்ல. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரேன். அவங்கள பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. நீ இவ்ளோ மாறிட்டேன்னு தெரிஞ்சா பிரதீபா கூட ரொம்ப சந்தோஷப்படுவா. அந்த சந்தோஷத்தை எல்லாம் அவங்க எப்பதான் வெளிப்படுத்த போறாங்களோ. இதுதான் தாஸ் சாரா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பார்க்கிறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல? நீ அவரை தாஸ் சார நல்லா சொல்லக்கூடாது. தாஸ் அப்பா. யார் இப்ப தாஸ் அப்பான்னு சொன்னது? சொதப்பிடாதீங்க. என்னம்மா சொன்ன? நான் தும்பல் சவுண்ட் தான் கேட்டுச்சு. அச்சும். கேட்டுச்சா? இருக்கலாம். பிரதீபாமா, நாளைக்கு நானும் மனுஷரும் கோவிலுக்கு போறோம். கோவில நாளைக்கு சிறப்பு பூஜை இருக்கு. நாளைக்கு நம்ம வேண்டிக்கிட்டா அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்காக நான் ஸ்பெஷலா வேண்டிக்கிறேன். அப்புறம் அங்க பிரதட்சணமும் இருக்கு. நீங்க எழுந்து நடக்கிற வரைக்கும் நான் வாரம் வாரம் கண்டிப்பா கோவிலுக்கு போவேன். கூடிய சீக்கிரமே நீங்க நடக்க தான் போறீங்க. சுஜா இல்லாததுனால உங்களை பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு தான். நான் போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். போறது கண்டிப்பா பலிக்கும் அப்படின்னு இந்த அம்மா நம்புறேன். இது அம்மாவோட மெசேஜ் ஆச்சே. அஞ்சனா இப்ப திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. சைலன்ஸ். டெலீட் பண்ணலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.